எவராலும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படின்னா கால பைரவரை எந்த ராசிக்காரர்கள் எப்படி வழிபட வேண்டும், என்ன கிழமையில வழிபட வேண்டும், என்ன நெய்வேத்தியம் அன்றைய தினம் வைக்க வேண்டும், மிக எளிய பரிகாரமாக ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லப்பட்டுள்ளது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமி அன்றும் கால பைரவரை வழிபடுவீங்க அப்படின்னா ஓம் கால பைரவரே போற்றி அப்படின்னு கமெண்ட்டில் பதிவிடுங்க. கடுமையான கிரக தோஷமாக இருந்தாலும் சரி, எந்தவித தீய சக்திகளையும் சரி நம்மளை அண்ட விடாமல் காப்பவர் இந்த பைரவர் தான். அதனால கிரக தோஷங்கள் எதில் இருந்து விடுபடணும் அப்படின்னாலும் கால பைரவரை கும்பிடணும். எவராலையும் தீர்க்க முடியல அப்படின்னா அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு பைரவர் கொடுப்பாரு. நவ கிரகங்களுமே பைரவருக்குள்ள அடக்கம் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது. அப்ப நவ கிரகங்கள் குடிகொண்டு இருக்கக்கூடிய அந்த பைரவரை நம்ம எப்படி, எந்த ராசிக்காரர்கள் எந்த பாகத்தை பார்த்து நம்ம வணங்குனா நம்மளுடைய கிரக தோஷங்கள் நீங்கும்னு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ளது. அதனால் பைரவரை ஒவ்வொருவரும் நம்ம தரிசனம் செய்யும் போது, தேய்பிரை அஷ்டமியாக இருந்தாலும் வளர்பிறை அஷ்டமியாக இருந்தாலும் அந்த நாளில் நம்ம வழிபடும் போது நம்ம எந்த பாகத்தை பார்த்து, பைரவரோட எந்த பாகத்தை பார்த்து நம்ம வணங்கினால் நம்மளுடைய தோஷங்கள் தீரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். தலை முதல் பாதம் வரை ஒவ்வொரு ராசியினருக்கும் ஒவ்வொரு அம்சங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போ அந்த வகையில் மேச ராசிக்காரர்கள் பைரவருடைய உடலில் சிரசு, அதாவது தலைப்பகுதியை பார்த்து வணங்கணும் அப்படின்னா தோஷம் தீரும். ரிஷப ராசிக்காரர்களுக்கு கழுத்து பகுதி, மிதுன ராசிக்காரர்களுக்கு தோல் பகுதி, கடக ராசிக்காரர்களுக்கு மார்பு, சிம்ம ராசிக்காரர்களுக்கு வயிற்றுப்பகுதி, கன்னி ராசிக்காரர்களுக்கு குறியையும், துலாம் ராசிக்காரர்களுக்கு தொடைப்பகுதியையும், விருச்சிக ராசிக்காரர்கள் முட்டியையும், தனுசு ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் 2 பேருமே முட்டியோட கீழ்ப்பகுதியையும், கும்ப ராசிக்காரர்கள் கணுக்காலையும், மீன ராசிக்காரர்கள் பாதம் பார்த்தும் வழிபட்டோம் அப்படின்னா தோஷங்கள் நீங்கும். யாராலையும் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் நமக்கு இருக்குது, அதை தீர்க்கவே முடியல அப்படிங்கிறவங்க கால பைரவருக்கு தேய்பிரை அஷ்டமி திதி அல்லது ஞாயிற்றுக்கிழமையில 8 முறை வலம் வரணும். இந்த 8ங்கிற எண் அஷ்டமி திதிக்குரிய எண். அதனால் பைரவரை சுற்றி நம்ம 8 முறை வலம் வந்து செவ்வரளி மலரால் அர்ச்சனை செய்யணும். பைரவர் அஷ்டகத்தை அன்னைக்கு நம்ம வாசித்தோம் அப்படின்னா நம்ம நினச்சது நடக்கும். சிவாலயங்களில் பார்த்திங்கன்னா விநாயகருக்கு முதல் வழிபாடு இருக்கும், இறுதி வழிபாடாக பைரவருக்கு இருக்கும். அந்த கோவிலோட சாவியையே பைரவரோட பாதத்தில் வச்சு தான் எடுத்துக்கிட்டு போவாங்க. அதனால் நான் கோவிலையே காக்கக்கூடிய அந்த தெய்வமாக இருக்கிறவர் நம்மளுடைய கஷ்டங்களை போக்கி நம்மளை காக்க மாட்டாரா? அஷ்டமி தினத்தன்று நம்ம பைரவரை வழிபட்டோம் அப்படின்னா அஷ்டலட்சுமிகளோட அருள் நமக்கு கிடைக்கும். இந்த பைரவருக்கு பொதுவாக பார்த்திங்கன்னா என்ன நிவேதனம் அப்படின்னா நம்ம தயிர் சாதம், மிளகு வடை இதை சொல்லுவோம். சிறந்த நாள், பைரவரை வழிபட உகந்த நாள் அப்படின்னு பொதுவாக பார்த்திங்கன்னா தேய்பிரை அஷ்டமி, ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை இதை சொல்லுவோம். வழிபாட்டு நேரம்னா ராவு காலம், இரவு நேர வழிபாடு மிகவும் சிறந்தது. நல்லெண்ணெய், பால், தயிர், சந்தனம் இது பொதுவான அபிஷேக பொருளாக சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் சிவனோட அம்சமாக இருக்கக்கூடிய இந்த கால பைரவரை எந்தெந்த நாளில் எந்தெந்த ராசியினர் வழிபட்டா சிறப்பு அப்படின்னு ஜோதிட சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ளது. அதை நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அதன்படி நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு தீராத பிரச்சனைகள் தீரும். பைரவர் சிவனின் 64 திருவுருவத்தில் ஒருத்தர். ஒவ்வொரு சிவன் கோவில்லையும் வடகிழக்கு பகுதியில் நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய இந்த பைரவரை தேய்பிரை அஷ்டமி தினத்தில் வழிபடுவது மிக விசேஷமான பலன்கள் கிடைக்கும். அப்படின்னாலும் சில ராசிக்காரர்களுக்கு இந்த நாளில் வழிபட்டோம் அப்படின்னா சிறப்பான பலன் கிடைக்கும். சிம்ம ராசிக்கு அதிபதி பார்த்திங்கன்னா சூரிய பகவான். அதனால் சிம்ம ராசியினர் ஞாயிற்றுக்கிழமையில வழிபட்டால் நல்ல பலன் கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை. கடக ராசிக்கு அதிபதி யார்? சந்திரன். சந்திரன் எந்த கிழமைக்கு? திங்கக்கிழமைக்கு. அப்போ கடகராசியினர் திங்கக்கிழமை அல்லது சங்கடகர சதுர்த்தி தினத்தில் பைரவரை வணங்கணும். அன்றைய தினம் பைரவருக்கு உங்களால் முடிஞ்சது அப்படின்னா பன்னீர் வாங்கி கொடுங்க.
நீங்கள் வந்து பன்னீர் வாங்கி கொடுத்து உங்களுடைய வேண்டுதலை சொல்லி நீங்கள் வேண்டுனீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் சீக்கிரம் நிறைவேறும். அதே போல் சந்தனம் வாங்கி கொடுக்கலாம். புனுகு இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கலாம். மலர்களில் வந்து நந்தியாவட்ட பூவை வந்து கடகராசியினர் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும். கண் சம்பந்தமான நோய் நீங்கும். நந்தியாவட்டெல்லாம் ஈஸியாக நமக்கு கிடைக்கக்கூடிய பூ தான். அடுத்தது பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை அப்படின்னாவே யாரை குறிக்கும்? அங்காரகனை குறிக்கும். மேச ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் அதிபதி யார் அப்படின்னா அங்காரகன். செவ்வாய்க்கிழமை அங்காரகனுக்குரிய கிழமை. அப்போ செவ்வாய்க்கிழமையில் பைரவரை வழிபடுவதால் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் தரும். நீங்கள் வந்து அன்றைய தினம் தேய்பிரை அஷ்டமி அன்று செவ்வாய்க்கிழமையில் வருது அப்படின்னா அந்த நாளை தவற விட்டுடவே கூடாது. அந்த நாளில் கோவிலுக்கு போய் மிளகு தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் இழந்த பொருளை திரும்ப பெறலாம். கிழமையில் பார்த்திங்கன்னா பைரவருக்கு உகந்த கிழமையாக செவ்வாய்க்கிழமை சொல்லப்படுவது. உங்கள் ராசிப்படியும் செவ்வாய்க்கிழமை பைரவரை வழிபட்டால் சிறப்பான பலன். அதனால் தேய்பிரை அஷ்டமியும் செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய நாளை நீங்கள் தவற விட்டுடாதீங்க. அடுத்தது புதன்கிழமை. மிதுன ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்திங்கன்னா புதன். புத்திக்காரகன்னு சொல்லக்கூடிய இந்த புதன்கிழமையில் நீங்கள் வந்து மிதுன ராசியினர், அடுத்தது கன்னி ராசியினர், இவங்க 2 பேருமே பைரவரை வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும். தேய்பிரை அஷ்டமி அன்று நீங்கள் வந்து கோவிலில் நெய் தீபம் மட்டும் ஏற்றி வச்சு வழிபட்டாலே போதும். பூமி சம்பந்தப்பட்ட லாபம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது வியாழக்கிழமை. தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் பார்த்தீங்கன்னா யார் அதிபதி? குரு பகவான். குருவுக்குரிய கிழமை வியாழக்கிழமை. அப்போ தனுசு ராசியும் மீன ராசியினரும் வியாழக்கிழமையில் பைரவரை வழிபடுவதன் மூலமாக சிறப்பான பலன்கள் கிடைக்கும். குறிப்பாக வியாழக்கிழமையில் நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபட்டு நீங்கள் பைரவருக்கு வந்து மலர்கள் வாங்கி, அதுவும் நந்தியாவட்ட மலர்கள் வாங்கி கொடுத்து வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா பில்லி சூனியம் இதனால் இருக்கக்கூடிய பாதிப்புகள் விலகும். அடுத்தது வெள்ளிக்கிழமை. ரிஷபராசியினருக்கும் துலாம் ராசியினருக்கும் யார் அதிபதி? சுக்கிர பகவான். இந்த சுக்கிரன் அப்படிங்கிறது எந்த கிழமையை குறிக்கும்? வெள்ளிக்கிழமையை குறிக்கும். அப்போ ரிஷபராசியினரும் துலாம் ராசியினரும் வெள்ளிக்கிழமை அன்று கால பைரவரை வழிபடுவதால் சிறப்பான பலன்களை பெறலாம். வெள்ளிக்கிழமையில் மாலையில் வில்வ இலையை வாங்கிட்டு போங்க. அன்றைய தினம் பைரவருக்கு இந்த வில்வ இலையை கொடுத்து அர்ச்சனை பண்ண சொல்லுங்கள். அதே போல் வாசனை மலர்கள் கொண்டுட்டு போய் சகஸ்ரநாம அர்ச்சனை அன்றைய தினம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா வறுமை நீங்கி செல்வம் சேரும். அடுத்தது சனிக்கிழமை. மகர ராசிக்கும் கும்ப ராசிக்கும் அதிபதி யார்? சனி பகவான். அப்போ சனிக்கிழமை அன்று பைரவரை நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா சிறப்பான பலன்கள் கிடைக்கும். சனி பகவானுக்கு பைரவர் தான் குரு. அதனால் அஷ்டம சனி, ஏழரை சனி, அர்த்தாஷ்டம சனி இதெல்லாம் வந்து விலகி நல்லது நடக்கணும் அப்படின்னா நீங்கள் சனிக்கிழமை அன்று பைரவரை வழிபட்டால் நல்ல பலன் கிடைக்கும். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.